அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ் டாப்ஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ஐஆர்எஃப் அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? யார் இதை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இதை வெளியிடுறாங்க. எப்போலேருந்து வெளியிடுறாங்கன்னா, செப்டம்பர் 2015 இருந்து இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படிங்கிறது வெளியிடப்படுது. சரிங்களா? இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை ஒரு சில பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ரேங்க் பண்றாங்க. அதுல தொடர்ச்சியா 7வது முறையா பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் தான் முதலிடத்துல இருக்காங்க. சரியா? தொடர்ந்து 7 ரிப்போர்ட்டா பார்க்குறப்ப, ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து டாப் பெர்ஃபார்மிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியாவா இருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு 3rd பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே. டாப் 3 படிச்சு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 21, 22 அந்த மாதிரி ரேங்க்ஸ்ல வந்து இருக்காங்க. நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 29வது ரேங்க்ல இருக்கு. டாப் 100ல தமிழ்நாட்டில இருந்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் இந்த ரேங்கிங்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 17 கல்வி நிறுவனங்கள் வந்து டாப் 100ல வந்து இருக்கு. சரியா? ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஆனா எக்ஸாம்ல ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸை எப்போலேருந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற இந்த செப்டம்பர் 2015 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு கொடுத்து இந்த வருஷம் யாரு டாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற ஆன்சர் வர மாதிரியான கொஸ்டினை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ மேபி ஃபியூச்சர்ல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கேட்கலாம். என்ஐஆர்எஃப் மாதிரியே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ்ல அனலைஸ் பண்ணி அவங்கள டாப் ரேங்கிங்ஸ் ஐ மீன் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ரேங்கிங் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து தமிழக அரசாங்கம் தமிழக உயர்கல்வித்துறை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி கூட நமக்கு கேட்கலாம். சரியா? ஸோ இதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் வந்து லண்டன்ல இருக்காரு இப்போ. லண்டன்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பெரியார பத்தின ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு. ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறமா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாருடைய ஒரு போர்ட்ரேட், ஒரு படம், ஓகேங்களா? போர்ட்ரேட் அப்படின்னா ஒரு பிக்சர், ஒரு வால் பிக்சர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த போர்ட்ரேட்டை வந்து ஓபன் பண்ண போறாரு. சரிங்களா? கண்டிப்பா இது ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கேட்பாங்க. பெரியாருடைய போர்ட்ரேட்டை எந்த யூனிவர்சிட்டியில திறந்து வச்சிருக்காங்க சமீபத்துல அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. எங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட். சரியா? எங்க இருக்குன்னா யுனைடெட் கிங்டம்ல இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா இது எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டுருவாங்க. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்ஆர்எஸ் 2023யோட ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? எஸ்ஆர்எஸ் 2023 சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமோட டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் 2023 ரிப்போர்ட். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்த் ரேட் எப்படி இருக்கு, டிஎஃப்ஆர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட க்ரூட் பர்த் ரேட். க்ரூட் பர்த் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1000 பீப்புளுக்கு எவ்வளவு குழந்தைகள் பிறக்குது, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்ன் பெர் 1000 பீப்புள் இன் பாப்புலேஷன். 1000 பேர்ல எவ்வளவு குழந்தைகள் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறது. சரியா? சோ இந்தியாவோட க்ரூட் பர்த் ரேட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2022ல 19.1 இருந்தது. 2023ல 18.4 இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த க்ரூட் பர்த் ரேட்ல இருந்து 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, க்ரூட் பர்த் ரேட் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2023ல எவ்வளவு இருக்குன்னா 18.4 இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா நமக்கு தெரியும், ரிப்பீட்டடா செய்தியில பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது. நமக்கு ஒரு ஆவரேஜா ஒரு விமன் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ்ல எவ்வளவு குழந்தைகளை பெத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது 2.0ல இருந்துச்சு இவ்வளவு நாளா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1.9 கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறதும் நமக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளவா இருக்கு அப்படின்னா 1.9ல இருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு டேட்டாவையும் தெரிஞ்சுக்கணும். சரியா?
இப்போ இதுல டாப் யாரு அதிகமா எங்க க்ரூட் பர்த் ரேட் அதிகமா இருக்கு, கம்மியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, க்ரூட் பர்த் ரேட் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து பீகார். சரியா? 25.8 அங்க க்ரூட் பர்த் ரேட். கம்மியா இருக்கிறது தமிழ்நாடு 12. சரிங்களா? அப்ப இதெல்லாம் கேட்கலாம். ஓகே. க்ரூட் பர்த் ரேட் எங்க அதிகமா இருக்கு? பீகார்ல 25.8 இருக்கு. தமிழ்நாட்டுல 12 தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஎஃப்ஆர் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீகார். அதுவுமே 2.8 அப்படிங்கிறது பீகாரோட டிஎஃப்ஆர். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1.3 தமிழ்நாடோட டிஎஃப்ஆர். ஸோ இந்தியாவிலே கம்மியா யாருக்கு இருக்கு டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1.2 யாருக்குன்னா டெல்லி. சரியா? ஸோ இது டிஎஃப்ஆர் டேட்டா. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்டர்லி பாப்புலேஷன் இந்தியாவில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பர்த் ரேட் கம்மியாகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்டர்லி பாப்புலேஷன் அதிகமாகறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எல்டர்லி பாப்புலேஷன் அப்படிங்கிறது 0.7% இன்க்ரீஸ் ஆகி இந்தியாவில் டோட்டலா எல்டர்லி பாப்புலேஷன் அப்படிங்கிறவங்க 9.7% இருக்காங்க. 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னா 8.6% இருந்திருப்பாங்க. இப்போ 9.7 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே அதிகமா எல்டர்லி பாப்புலேஷன் எங்க இருக்காங்கன்னா கேரளால அரௌண்ட் 15% இருக்காங்க. சரியா? இது எல்லாமே முக்கியமான டேட்டா. கண்டிப்பா பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுத்துலயுமே யூஸ் ஆகும். SRS 2023 ரிப்போர்ட் இது. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்களா இருந்துச்சு. தேங்க்யூ.